ஜெய் ஆகாஷ் அண்ணா. இப்போ இல்லை, எங்களுடைய அறிமுகம் வந்து ஒரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே தெலுங்கில் ஒரு படம் பண்ணும்போது ஹார்ட் பீட் ஸ்வீட் ஹார்ட் அந்த படத்தில் வந்து தெலுங்கில் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தை அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் அதில் நடித்தோம். எனக்கு அந்த படத்தில் ரொம்ப நல்ல பேர். தமிழில் கூட அது வரப்போகுது. ரொம்ப சிறப்பான கேரக்டர். எனக்கே வந்து வேறு மாதிரி என்ன காதல் படத்தில் வந்து ஒரு காமெடினாக தெரிஞ்ச என்னையை வந்து வேறு மாதிரி பார்த்த மாதிரி ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன படம் பண்ணாலும் இப்போ யாரை பயன்படுத்தினாங்களோ அவங்க டேலண்ட் இருந்துச்சுன்னா அவங்க வர்ற வரைக்கும் விடவே மாட்டார். திரும்ப திரும்ப கூப்பிட்டு வாய்ப்பு தரக்கூடிய ஒரே ஒரு தயாரிப்பாளர் நடிகர்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஜெய்யா சங்கரன் மட்டும்தான். அதை அவர் சொல்கிறார், எனக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் கிளப் இருக்குன்னு. அப்படியே இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிளப்பையும் உருவாக்கியிருக்கேன். திரும்ப திரும்ப எங்கள் மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சிட்டே இருக்கும். உண்மையாக சொல்கிறேன். அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் பண்ணோன்னா சரி போதும், இந்த படத்துலையாவது கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச நடிகர்களில் போடுவோம் அப்படின்னு சொல்லி அதை யோசிப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும் அதை கூப்பிட்டுருவார். கூப்பிட்டு பண்ணுற ஒரு விஷயம் வந்து அண்ணனோடது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய எனக்கு கேட்டால் பெரிய நடிகன் சின்ன நடிகன்னு கிடையவே கிடையாது. நடிகன்னா நடிகன், அவ்வளோதான். அதுக்கு யார் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? அண்ணா அருமையாக சொன்னார். கே ராஜன் அண்ணன் சூப்பராக சொன்னாங்க ரசிகர்களை எந்த அளவுக்கு மதிக்கணும்னு. அதை வந்து இதுதான் உண்மையிலேயே நான் சினிமாவில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரசிகர்களை மேடைக்கு அழைத்து அவங்கள வந்து அழகு பார்த்த ஒரே ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா ஆகாஷன் அவர்கள் தான். அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய சார்பாக. நான் வந்து சும்மாவே ஆடுவோம்னு 2வது படம் ஒன்று இயக்கும்போது இதே மாதிரி நடிகனுக்கும் ரசிகனுக்கும் ஒரு மோதல் ஏற்படும். அப்போ அவங்க கேட்பாங்க, சினிமானா ஒன்றும் சும்மா இல்லைடா, ஆனால் யார் சினிமாவில் உங்களுக்குலாம் பெரியாளாக்குறது அப்படின்னு ரசிகன் ஒரு வார்த்தை பேசுவான். நீ என்ன சாதி, என்ன மதம், என்ன குலம், என்ன மொழி பேசுகிறவன்னு தெரியாமல் உன் படத்தை வந்து உன்னைய நான் வந்து என்னுடைய நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஒரு டிக்கெட் வாங்கி படம் பார்க்க வர்றேன்னே, நான் தான் அவங்க முதலாளி அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். ஸோ ரசிகர்கள் இல்லைன்னா இன்றைக்கி சத்தியமாக சினிமா இல்லை, இந்த திரையுலகமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப அருமையாக அந்த கருத்தை சூப்பராக தெளிவாக புரிய வச்சார் அண்ணன் கே ராஜன் அவர்களுக்கு. எப்போவுமே அவங்க ஒரு விஷயத்த தெளிவாக அழகாக சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் அண்ணன் சொன்னார், பாசிட்டிவிட்டியாக இருக்கிறவங்க மட்டும்தான் நான் வந்து கூப்பிடணும்னு நினைப்பேன். ஏன்னா அது வந்து எனக்கு தேவை. அப்படி நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் நான் பிரதிபலிக்கணும். இந்த மேடையை இன்னொரு மேடையாக மாற்றக்கூடாது அப்படிங்கிறது, அவங்களுக்கான சொந்த விஷயமா மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். ஏன்னா அதுதான் அவர். நான் அதான் சொல்லுவேன், அந்த விஷயத்தில் வந்து எப்போவுமே வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பாசிட்டிவிட்டி தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் வந்திருக்கிறதுக்கு காரணமே.